காவிரி நீர் பிரச்சினையில் ஏற்பட்ட வன்முறையை அடுத்து கர்நாடக மாநிலத்திற்கு செல்லாமல் நிறுத்தப்பட்ட பேருந்துகள் ஒரு மாதத்திற்கு பின்னர் இன்று முதல் இயக்கப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நமது செய்தியாளர் தயானந்த் அளித்திடும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். தயானந்த், கர்நாடகாவிற்கு தமிழக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறித்து விவரங்களை சொல்லுங்க. அதாவது சர்மிளா, கடந்த காவிரி விவகாரத்தில் கடந்த மாதம் 5ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் தமிழகத்திற்கு கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவில் சொல்லப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கர்நாடகத்தில் பெரும் வன்முறை ஏற்பட்டது. அதாவது தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என சொல்லி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. கடையடைப்புகள் உள்ளிட்ட தடியடிகள் பல்வேறு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. இந்நிலையில் தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு எந்தவித பேருந்துகளும் இயக்குவது தடை செய்யப்பட்டது. பேருந்துகள் மட்டும் இல்லாமல் லாரிகள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களும் ஓசூர் எல்லைப்பகுதியான தாளவாடி உள்ளிட்ட பல்வேறு எல்லைப்பகுதியில் கர்நாடகத்திற்கு செல்லாமல் இருந்தது. அதே நேரத்தில் கர்நாடகத்திலிருந்து தமிழகத்துக்கு எந்தவித பேருந்துகளோ லாரிகளோ இருசக்கர வாகனங்களோ வரவில்லை. இந்நிலையில் கடந்த சென்னை கோயம்பேட்டிலேயே பேருந்துகள் உள்ளிட்டவைகள் தேங்கி நின்றன. அதாவது கர்நாடக அரசு சார்பில் கிட்டத்தட்ட 51 பேருந்துகள் பெங்களூருக்கு செல்லாமல் தேங்கி நின்றன. அதே நேரத்தில் 39 தமிழக பேருந்துகள் தமிழக அரசு சார்பில் இயக்கப்படும், பெங்களூருக்கு இயக்கப்படும் 39 பேருந்துகளும் கோயம்பேட்டிலேயே இருந்தன. இந்நிலையில் கடந்த 15, 16ஆம் தேதியன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெங்களூருக்கு கர்நாடக அரசின் சார்பில் அந்த கர்நாடக KSRTC பேருந்துகள் பெங்களூருக்கு கொண்டு செல்லப்பட்டன. ஆனால் தற்போது கிட்டத்தட்ட ஒரு மாத அளவில் போக்குவரத்து இல்லாததால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் கிட்டத்தட்ட பதற்றம் தணிந்து வரும் நிலையில் இன்று தமிழக அரசு சார்பில் காலை 6 மணி முதல் பெங்களூருக்கு கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட இதுவரை 10 பேருந்துகள் தற்போதைய நிலவரப்படி இயக்கப்பட்டு வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு பேருந்து என்ற அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் பயணிகள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாத அளவில் பெங்களூருக்கு செல்ல முடியாமல், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செல்ல முடியாமல் தவித்து வந்த பயணிகள் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். அதாவது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பல்வேறு பணிகளுக்காக செல்லக்கூடிய பயணிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வந்துள்ளனர் என்று சொல்ல வேண்டும். தற்போது கூட்டம் பெரும் அளவில் இல்லவில்லை. அதாவது கிட்டத்தட்ட நேற்றுதான் லாரி உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் கர்நாடகா எல்லைக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 6 மணி முதல் தான் தமிழக பேருந்துகள் இயக்கப்படுவதால் கூட்டம் பெரும் அளவில் காணப்படவில்லை. சில பயணிகள் மட்டுமே வந்து செல்கின்றனர். சர்மிளா, தயானந்த், இதே போன்று கர்நாடக பேருந்தும் தமிழகத்திலிருந்து இயக்கப்படுகிறது. ஸோ இங்கிருந்து கர்நாடகத்துக்கு செல்லும் பயணிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த 15, 16ஆம் தேதி முதல் அதாவது கர்நாடகா 51 பேருந்துகள் கோயம்பேட்டில் நிறுத்தப்பட்டிருந்தன. கர்நாடக அரசு சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேட்டிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 15, 16ஆம் தேதி என்று கர்நாடகத்தில் கொண்டு செல்லப்பட்டன. ஆனால் இன்று பதட்டம் தணிந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி கர்நாடகத்திலிருந்து எந்தவித பேருந்துகளும் தமிழகத்தில் இயக்கப்படவில்லை எனதான் தகவல் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பதற்றம் தணிந்த நிலையிலும் கூட கர்நாடகத்திலிருந்து எந்த பேருந்துகளும் தமிழகம் வந்தடையவில்லை. இன்னும் ஒரு பேருந்துகள் கூட வராததால் கர்நாடக பேருந்துகள் பற்றின முழு தகவல்கள் தெரிவிக்க முடியாது என போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்மிளா, தமிழக கர்நாடக பேருந்துகள் இயக்கம் குறித்த விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி தயானந்த்.